على رسوله الكريم أما بعد சங்கை மிகுந்த சாலிஹீன்களே, இஸ்லாத்தை நோக்கி யார் சவால் விட்டாலும் அவர்களை சரணடைய வைப்பதுதான் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு பலமே. மார்க்கத்திலே இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்களோ அவர்களுக்கு மார்க்கம் பதில் கொடுக்காமல் இருந்ததில்லை. அந்த அடிப்படையில் மக்காவிலே ஒருவன் இருந்தான். அவனுக்கு பெயர் உபய் இப்னு ஹலஃப். அவனும் இஸ்லாத்தை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புகின்றான், சவால் விடுகின்றான், இஸ்லாத்தை நோக்கி பரிகாசம் செய்கின்றான். அதற்கு இஸ்லாம் கொடுக்கின்ற பதில் என்ன என்பதை குறித்து தான் இன்றைய தராவிகளை நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். ஒரு நாள் உபய் இப்னு ஹலஃப் வஜத இலாமன் பாலியத்தன் ஃபத்தகஹா, ஒரு மக்கி போன எலும்பை கையில் எடுத்துக்கொண்டு அதை அவன் தன் கையினாலே அமுக்கினான். அமுக்கியதற்கு பிறகு அது சுக்குநூறாக உடைந்து விட்டது. அப்போ அதை பார்த்து சொல்கின்றான், ஜஅம முஹம்மதுன் அன்னா நுபஅஸு பாதல் மௌத். இப்படி சுக்குநூறாக உடைகின்ற இந்த எலும்பை வைத்துக்கொண்டு முஹம்மது நாம் உயிரோடு எழுப்புவோம், முஹம்மதுடைய இறைவன் இந்த எலும்பை வைத்து மக்கி மண்ணாக போனாலும் உயிரோடு எழுப்பி விடுவான் என்பதாக முஹம்மது நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதாக ஒரு சவால் விடுகின்றான். இவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் கொடுக்கும் விதமாக குர்ஆனிலே சொல்கின்றான், வ யகூலுல் இன்சான் இதா மித்துல சௌஃப உக்ரஜ் ஹய்யா, மக்கி மண்ணாக போய்விட்டாலும் மீண்டும் மனிதன் வருவானா என்பதாக அவன் கேள்வி எழுப்புகின்றான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலும் சொல்கின்றான், அவலா யذ்குருல் இன்சான், மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அன்னா கலக்னாஹு மின் கபில் வலம் யகு ஷைஆ, அவன் எதுவுமே இல்லாத ஒரு வஸ்துவாக இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா உருவம் கொடுத்து அவனை படைத்தான். இப்போது அவனுக்கு முழு உருவம் வந்துவிட்டது. இப்போது இவன் மக்கி மண்ணாக போய்விட்டாலும் இவனை அல்லாஹு தஆலா எழுப்ப மாட்டானா என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான். இது வெறும் வாய் வார்த்தையாக நாம் இதை எடுத்துக்கொள்ளாமல் அறிவுபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இது எப்படி நிரூபிக்கப்படுகின்றது என்பதை குறித்து தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். குர்ஆனிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், அல்லாஹு தஆலா நிறைய நபர்களை உயிர் கொடுத்து எழுப்பியிருக்கின்றான். உதாரணத்திற்கு பனி இஸ்ரவேலர்களிலே ஒரு மனிதன் கொலை செய்யப்படுகின்றான். கொலையாளி யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் வழிகாட்டுதலின்படி சில விஷயங்கள் அல்லாஹு தஆலா செய்ய சொல்கின்றான். கொலை செய்யப்பட்டவனே உயிரோடு எழுந்து இவன் தான் கொலை செய்தான் என்பதாக சொல்லிவிட்டு மீண்டும் வஃபாத்தாகி விடுகிறார். அதே பக்ரா சூராவில் வருகின்ற மற்றொரு சம்பவம், யூதர்கள் எல்லாம் கேட்டார்களாம், அரினல்லாஹ ஜஹரத்தன் ஃபஅஹதத்ஹுமுஸ் ஸாயிகா, அல்லாஹ்வை நேரடியாக காட்டுங்கள், காட்டினால் ஈமான் கொள்கிறோம் என்பதாக யூதர்களின் விதண்டாவாதம். அல்லாஹ் உடனே அவர்களை வஃபாத்தாக்குகிறான். சும்ம பஅஸ்னாஹும் மின் பஅதி மௌத்திக்கும், பிறகு அல்லாஹு தஆலா மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பினான். இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்களில் வஃபாத்தாக்கிவிட்டு மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்த சம்பவத்தை சொல்கின்றான். இங்கே அந்த உபய் இப்னு ஹலஃப் எழுப்பிய கேள்வி என்ன? மனிதனுடைய உடம்பு இல்லை, அவன் முழுவதுமாக மண்ணுக்கடியிலே போய்விட்டான், எலும்பு கூட நொறுங்கி விடுகிறது. இப்படிப்பட்ட மனிதனை உங்களுடைய இறைவன் எழுப்புவானா என்பதுதான் அவனுடைய வாதம். பொதுவாக மனிதனுடைய முட்டாள்தனம் என்ன அப்படின்னா, தான்கிட்டேயே எல்லா விதமான ப்ரூஃபையும் வச்சுட்டு வெளி உலகத்தை தேடிட்டு இருப்பான். இது மனிதனுடைய ஒரு முட்டாள்தனம். அல்லாஹ் அதை தான் சொல்கின்றான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், எல்லா விதமான ஆதாரங்களும் உங்கள் கேள்விக்கான பதிலும் அல்லாஹு தஆலா உங்களுக்குள்ளேயே வைத்திருக்கின்றான். அஃபலா துப்சிரூன், சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்பது அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அப்போ அல்லாஹ் நம்ம உடம்புல என்ன ப்ரூஃப் வச்சிருக்கிறான்? நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு விளக்கம் தருகின்றார்கள். அதை பார்ப்பதற்கு முன்பாக அறிவியல் உலகம் அந்த ப்ரூஃபை குறித்து என்ன சொல்கின்றது? 1869 வயதிலே அந்த வருடத்தில் பிறந்த ஹென்ஸ் பேமன் என்பவர் வயிற்றில் இருக்கின்ற கருவை குறித்து ஆராய்ச்சி செய்பவர். கரு எப்படி வளர்கிறது, அதனுடைய 4 மாதத்திற்கு ஒரு முறை அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று கருவை குறித்து ஆராய்ச்சி செய்பவர் இந்த ஹென்ஸ் பேமன் என்பவர். இவர் அன்று முதலாக ஒன்று கண்டுபிடிக்கிறார். மனிதனுடைய தோற்றம் வயிற்றிலே ஒரு கருவாக ஆரம்பிக்கின்றது என்றால் எங்கிருந்து தொடங்கும்? அவன் தலையில் இருந்தா அல்லது காலில் இருந்தா கையில் இருந்தா உருவம் எங்கிருந்து தொடங்கிறது என்பதாக அவர் ஆராய்ச்சி செய்கிறார். அதில் அவர் கண்டுபிடித்த ஒரு செய்தி, மனிதனுடைய வால் பகுதி, முதுகெலும்பு எங்கே முடிகின்றதோ அந்த நுனை பகுதியிலிருந்து மனிதனுடைய உருவம் என்பது தொடங்குகிறது. இது முதலாவது ஒரு விஷயம். இரண்டாவது, அறிவியல் உலகமே வியக்கத்தகு பார்க்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த மனிதனின் வால் பகுதி என்பது
எவ்வளவு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் அது ஒருபோதும் அழியாது என்பதாக அறிவியல் உலகம் என்று ஒத்துக்கொள்கிறது. அதை மண்ணிலே போட்டு புதைத்தாலும் சரி அது மக்கி போகாது, மண் அதை அரிக்காது. நெருப்பிலே போட்டாலும் நெருப்பு அதை கரிக்காது. ஆசிட்லையும் அவங்க போட்டு பார்த்துட்டாங்க, அமிலத்திலையும் போட்டு பார்த்துட்டாங்க, எந்த விதமான பாதிப்பையும் அந்த சின்ன எலும்பால் எதுவுமே பண்ண முடியலை. லேசர் லைட் மூலமாகவும் அதை அவர்கள் டேமேஜ் செய்து பார்க்கிறார்கள், ஒரு சின்ன கீறல் கூட விழவில்லை. இந்த நிலையிலே அறிவியல் உலகம் ஒத்துக்கொள்கின்றது அந்த எலும்பை என்ன ஆனாலும் அழிக்க முடியாது என்று. இது சுமார் இப்போது 1869 வருடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவியல் விஷயத்தை ஆன்மீகமாக அன்றைக்கே நமக்கு கொடுத்து விட்டார்கள். என்ன சொன்னார்கள்? லைஸ மினல் இன்சானி லா எபுலா இல்லா எபுலா, மனிதனுடைய உடம்பிலே அழியாத உறுப்பு என்று எதுவுமே கிடையாது. இல்லா இலாம வாஹிதத்தன், ஒரே ஒரு எலும்பை தவிர, ஒரே ஒரு எலும்பு மட்டும் என்ன ஆனாலும் அழியாது. மண்ணில் அது புதைத்தாலும் அது மண் கொஞ்சம் கூட சாப்பிடாது. யார் ரசூலல்லாஹ் அது என்ன எலும்பு என்பதாக சஹாபா பெருமக்கள் கேட்க அஜபுல் லனபி என்பதாக சொல்கின்றார்கள். மனிதனின் வால் பகுதியில் இருக்கின்ற, வால் முளைக்கின்ற இடத்துல இருக்கின்ற அந்த சின்ன குறு எலும்பு தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மின்ஹு ஹுலிக, அந்த எலும்பில் இருந்தான் மனிதனுடைய கரு என்பது வளர்கின்றது. அந்த ஆராய்ச்சியோட கண்டுபிடிப்பு இங்கே நிரூபணமாகிறது. வஃபீஹி யுரக்கபு, அழியாமல் அல்லாஹு தஆலா அதை ஏன் பாதுகாக்கின்றான் என்றால் அந்த எலும்பிலிருந்து தான் ஃபீஹி யுரக்கபு, மனிதன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான். அதிலிருந்து மீண்டும் அல்லாஹு தஆலா அவனுக்கு உருவத்தை கொடுத்து சதைகளை கொடுத்து மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் எழுப்புவான் என்பதை ஒரு 1400 வருடங்களுக்கு முன்பாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்து காண்பித்து விட்டார்கள். அப்போ மனிதன் என்னவெல்லாம் சவாலாக வைக்கின்றானோ, மறுமை என்று ஒன்று இல்லை, முஸ்லிம்கள் எல்லாம் மூட நம்பிக்கையில் இருக்கின்றார்கள் என்று மனிதர்கள் கூக்குரல் இட்டாலும் இஸ்லாமிய மார்க்கம் அறிவுபூர்வமாகவும் அறிவியல் ரீதியாகவும் இது போன்ற வாதங்களை எடுத்து வைக்கின்றது. ஒரு பக்கத்திலே நாம் குர்ஆனிலே பார்த்தால் தெரியும், அல்லாஹ் தஆலா பல இடங்களில் லஅல்லக்கும் துர்ஜஊன் லஅல்லஹும் யர்ஜிஊன் என்பதாக அந்த வாசகத்தை பயன்படுத்துவான். மனிதர்களை நாம் மீண்டும் மீட்டெடுப்போம், மீண்டும் அவர்களை கொண்டு வருவோம் என்கின்ற வசனத்திற்கு கீழே இமாம் பெருமக்கள் நிறைய விளக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவரை உயிர் கொடுத்து எழுப்பும் பொழுது வெறும் உடம்பும் வெறும் உயிரும் மட்டும் வந்து சேர்ந்து விடாது. இதுவரைக்கும் வாழ்நாள் முழுக்க அவன் வெட்டிய முடிகளோடு அவன் வருவான், அவன் வெட்டிய நகங்களோடு அவன் வருவான், அவன் உடம்பிலிருந்து விழுந்த பற்களோடு அவன் வருவான், அவன் உடம்பிலிருந்து எதுவெல்லாம் சென்றதோ எல்லாம் அவனோடு ஒட்டிக்கொள்ளும். பார்க்கவே விகாரமாக அவன் இருக்கின்ற நிலையில் எதுவெல்லாம் தேவை எதுவெல்லாம் தேவையற்றது என்பதை அல்லாஹு தஆலா நீக்கிவிட்டு தான் மஹ்ஷர் மைதானத்தில் அவனை நிற்க வைப்பான் என்று இமாம் பெருமக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இப்படி அந்த உபய்யுடைய ஹலஃப் சொன்ன வார்த்தைக்கு அல்லாஹு தஆலாவும் பதில் கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதில் கொடுக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வசனத்தை தொடர்ந்து நாம் பார்த்தால் தெரியும், மனிதர்களே நாங்கள் உங்களை மட்டும் எழுப்ப மாட்டோம், நீங்கள் ஷைத்தானாக வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் அந்த சிலைகள், அதையும் வறுமை நாளில் எழுப்புவோம், எழுப்பி நரகத்திற்கு முன்னிலே அவர்களை மண்டி போட வைப்போம், நரகத்திற்குள்ளே அவர்களை தூக்கி விடுவோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அந்த வசனத்தின் இறுதியிலே வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்பம் மக்தியா என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி முடிப்பான். உங்களில் யாராக இருந்தாலும் நரகத்தை கடக்காமல், நரகத்திற்குள்ளே நுழையாமல் யாரும் சென்று விட முடியாது. எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் நரகத்திலே கண்டிப்பாக நுழைவார். நபிமார்களாக இருந்தாலும் நுழைவார்கள், சஹாபாக்களாக இருந்தாலும் நுழைவார்கள், தாபீன்களாக இருந்தாலும் நுழைவார்கள், எல்லாருமே நுழைவார்கள். ஆனால் நரகம் அவர்களுக்கு நரகமாக இருக்காது, சொர்க்கமாக மாற்றப்படும், அவர்களுக்கு குளிர்ச்சியாக மாற்றப்படும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அடுத்து சொல்கின்றான், சும்மன் நஜ்ஜில்லதீன தகவ் வ நதரல் லாலிமீன ஃபீஹா ஜிஸியா. அந்த ஈமான்தாரிகள் நரகத்தில் நுழைகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவர்களை மட்டும் பாதுகாத்து விடுவான். அவர்களுக்கு நரகத்துடைய உஷ்ணமும் அந்த தாக்கமும் கொஞ்சம் கூட இருக்காது. சஹாபா பெருமக்கள் அதனால தான் கேட்டாங்க, பத்ரில் கலந்துக்கிட்டவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்களா? ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கிறான், இஃபாலு மாஷியத்தும், என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுக்குவாங்க, உங்களை மன்னிப்பதற்கு நான் தயார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். அப்போ அல்லாஹ்வோட மன்னிப்பையும் பெற்றுவிட்டு மீண்டும் நரகத்தில் நாங்கள் நுழைவோமா, இதற்கு என்ன பொருள் என்பதாக கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் எல்லோருமே நரகத்தில் நுழைவார்கள். லா எபுகா பர்லுன் வலா ஃபாஜிருன் இல்லா தஹலஹா, எல்லோரும் நுழைவார்கள். ஃபதகுன அலல் முஃமினீன பர்தம் வ சலாமா கமா கானத் அலா இப்ராஹிம், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நெருப்பை குளிர்ச்சியாக மாற்றினானோ அதே போன்று
நரகத்தில் நீங்கள் நுழைந்தாலும் உங்களுக்கு குளிர்ச்சியாக மாற்றப்படும், பிறகு அதனை கடந்து நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அதன் அடிப்படையிலே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விதமான சவால்களையும் ஏற்று கியாமத் நாள் வரைக்கும் நீங்கள் இதை சவாலாக வைத்துக் கொள்ளுங்கள், அந்த எலும்பை உங்களால் அழிக்க முடியுமா என்பதாக ஒரு சவாலோடு இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய வாதத்தை முடிக்கிறது. மட்டுமல்லாமல் நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான், நம்முடைய ஈமான் எப்படி இருக்கின்றது, மறுமை நாளை குறித்து நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது. குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான், அறிவியலும் அதை ஒத்துக்கொள்கிறது என்பதை விளங்கியவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ஈமானை பலப்படுத்துவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.